வெல்கம் டு MKTNBC. இப்போ நம்ம இந்த என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பில் டைப் 9, அதாவது எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ங்கிற டாப்பிக்கு அதில் வந்து டைப் 9 பார்க்க போகிறோம். டைப் 9ல் அந்த டைப்பில் எப்படி இருக்குது கணக்கெலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதை பற்றின வீடியோ தான் இது. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் ஒரு பிடிஎஃப்பில் வந்து டாபிக் வைஸாக டைப் வைஸாக எல்லா கணக்கும் இருக்குது. ஸ்கூல் புக்ஸ் கணக்கு, எக்ஸசைஸ், எக்ஸாம்பிள் எல்லாமே இருக்குது. அதிலே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கவர் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் பிரித்து கொடுத்துருக்காங்க. நான் அதில் இருக்கிற கணக்கை தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஏன்னா எல்லோரும் கேட்டாங்க. நான் அந்த பிடிஎஃப் வந்து என்கிட்ட இருந்துச்சு சொன்னேன். ஸோ எல்லோரும் அதை பார்த்துட்டு வீடியோ கேட்டாங்க. அதில் இருக்கிற கணக்கெலாம் செஞ்சு எங்களுக்கு வீடியோ போடுங்கன்னு. ஸோ அதான் நான் வீடியோ வரிசையாக கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ அதில் வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பில் டைப் 9 அந்த இது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டு போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப்னு போட்டு வரிசையாக வீடியோ இருக்கும். அதை பார்த்துக்கிட்டாலே உங்களுக்கு புரியும். எல்சிஎம் ஹெச்சிஎஃப் இதில் இருக்கிற ஒன் வேர்டுக்கான நம்ம ஆன்சருக்கான வீடியோ போட்டிருக்கோம். டைப் 1 போட்டிருக்கோம், டைப் 2 போட்டிருக்கோம், டைப் 3, டைப் 4, டைப் 5, டைப் 6, டைப் 7, டைப் 8. இப்போ நம்ம பார்க்க போகிறது டைப் 9. ஸோ இந்த மாதிரி டைப் 9, இந்த டைப் 9 நீங்கள் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன். இது மோஸ்ட்லி வந்து டைம், அதாவது மணி, இந்த இத்தனை மணி இந்த கிளாக் வைஸு, இந்த மாதிரி சிக்னலு, டிராஃபிக்கில் லைட்டு இருக்கும் தெரியுமா, அந்த சிக்னலு, அதுக்கடுத்து மைதானம், ரவுண்டாக கிரவுண்டு, ஒரு வட்ட வடிவ கிரவுண்டு வந்து சுற்றுறாங்க, இல்லாட்டி ஒரு சர்க்கிள் வடிவ ப்ளே கிரவுண்டு வந்து ரன்னிங் ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் இவ்வளோ ஸ்பீடில் ஓடுறாங்க. அப்போனா 3 பேரும் ஸ்டார்டிங் இந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போனா 3 பேர் எப்போ ஒன்றா மீட் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் சம்ஸ்லாம் இந்த இதில் தான் இருக்குது. அது வந்து இந்த டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின வீடியோ தான் அது. இதில் மொத்தம் எத்தனை கணக்கு? 6 கணக்கு இருக்குது. இந்த 6 கணக்கையுமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஸ்டின் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதில் வந்து இங்கிலீஷில் எழுதி வச்சுருப்பேன். ஏன்னா பிடிஎஃப்பில் வந்து தமிழில் இருக்குது. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்குறதுனால நான் அவங்களுக்காக இங்கிலீஷ்லேயும் கொஸ்டின் எழுதியிருப்பேன். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பிடிஎஃப்பில் இருக்கிற இந்த கணக்கை பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு கணக்கை ரீடும் பண்ணிடுறேன். கணக்கு சொல்லும்போது, எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இங்கிலீஷ்லேயும் இருக்கும். அது வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஆனால் கணக்கு வந்து நான் தமிழில் தான் செஞ்சுருப்பேன். கணக்கு வந்து தமிழில் இருக்காது. ஸோ கணக்கு செஞ்சுருப்பேன். அது உங்களுக்கு பார்த்தாலே புரியும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து டைப் 9. இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து இப்போ வந்து செகண்ட்ஸில் கொடுத்தா அதை மினிட்டுக்காக மாற்றணும், மினிட்டில் கொடுத்தா அதை வந்து ஹவர்ஸ்க்காக மாற்றணும். அதாவது வினாடி, நொடி, இது எல்லாமே செகண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. மினிட்னா நிமிடம் சொல்லுவாங்க, ஹவர்னா மணின்னு சொல்லுவாங்க. இதில் கொடுத்தா அதை அதுக்கு மாற்றணும், அதில் கொடுத்தா அதை இதுக்கு மாற்றணும். அந்த மாதிரி மாற்றிட்டு நமக்கு என்ன ஆப்ரேஷன் செய்ய சொல்லியிருக்காங்களோ அந்த ஆப்ரேஷன் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் வந்தாலே ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அந்த எல்சிஎம்மை வச்சு தான் நம்ம அடுத்து செய்ய போகிறோம். ஸோ அதை பற்றினது தான் இந்த இது. ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைப் 9ல் கணக்கு. இதுக்கான தமிழ் கொஸ்டின் நான் ரீட் பண்ணுறேன். 3 போக்குவரத்து சந்திப்புகளில் உள்ள நெரிசல் விளக்குகள் ஒவ்வொன்றும் முறையே 40 வினாடிகள், 60 வினாடிகள் மற்றும் 72 வினாடிகளில் ஒளிர்கின்றன. அவ்விளக்குகள் அனைத்தும் காலை 8 மணிக்கு சந்திப்புகளில் ஒன்றாக ஒளிர்த்தன எனில் மீண்டும் அவை எப்போது ஒன்றாக ஒலிக்கும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ டிராஃபிக் சிக்னலில் 3 லைட் இருக்கும். ரெட்டு, க்ரீனு, எல்லோன்னு 3 லைட் இருக்கும். அந்த 3 லைட்டையுமே காலைல 8 மணிக்கு வந்து ஒன்றா எரியுது. ஸ்டார்ட் பண்ணும்போது 8 மணி, அப்போ வந்து ஒன்றா எரியுது. அதுக்கப்புறம் 40 வினாடி, 60 வினாடி, 72 வினாடி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டுங்கிறது ஒவ்வொரு லைட்டுக்கும் உள்ள டைமு. ஸோ வந்து 8 மணி 40 செகண்டில் வந்து ரெட் லைட் எரியும். அதுக்கடுத்து 60 செகண்ட்னா அது 1 நிமிஷம் ஆயிரும். ஸோ 8 மணி 1 நிமிஷம், இல்லாட்டி 8 மணி 60 வினாடி, அந்த டைமில் வந்து க்ரீன் லைட் எரியும்னு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 8 மணி 1 நிமிஷம் 12 செகண்ட், அந்த டைமில் வந்து எல்லோ லைட் எரியும். ஸோ இந்த மாதிரி 3 லைட்டும் மாறி மாறி எரியும். இப்படி எரிஞ்சிட்டே இருக்கும்போது 3க்குமே டைம் டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்படி இருக்கும்போது 3 லைட்டுமே திரும்ப இந்த மாதிரி டைம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலுமே 3 லைட்டுமே ஒரே டைமில் திரும்ப எரியும்.
அது எப்போ எரியும் திரும்ப? ஸ்டார்ட் பண்ணும்போது 8 மணி. ஸோ 8 மணிக்கு எல்லாம் ஒன்றா எரிஞ்சிருச்சு. ஸோ திரும்ப இந்த 3மே ஒரே டைமில் மின்னும். அதாவது ரெட்டும் எரியும், க்ரீனும் எரியும், எல்லோவும் எரியும். 3மே ஒரே டைமில் எரிஞ்சிருக்கும். அதை பார்க்கும்போது என்ன 3மே ஒன்றா எரியுது அப்படின்னு நம்ம பார்ப்போம் தெரியுமா? அந்த மாதிரி அது எப்போ எரியும் அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. ஸோ அதான் நான் இங்கிலீஷ் கொஸ்டினே ரீட் பண்ணுறேன். இங்கிலீஷ் கொஸ்டினும் பாருங்கள். அது அப்படியே கணக்குள்ளே போகலாம். எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பில் டைப் 9 ஆல்ரெடி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், எக்ஸ்பிளைன் கொடுத்த மாதிரி தான். டைப் 9 வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சி அதில் வச்சு என்ன ஆப்ரேஷன் கேட்குறாங்களோ அதை தான் செய்ய போகிறோம். மணி, கிளாக்கு, சிக்னலு, அந்த சிக்னலில் இருக்க விளக்கு, மைதானம், ஒரு வட்ட வடிவ கிரவுண்டு, இந்த மாதிரி இது எல்லாமே இந்த கணக்கு ஃபுல்லாமே இந்த டைப்பில் தான் செய்யணும். ஸோ நீங்கள் கணக்கை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அவங்க கேட்குற கொஸ்டின் வச்சு இதானு கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் டைப் 9. ஒரு கடிகாரம் மாதிரி சுற்றுறது, ஸோ இத்தனை மணிக்கு இத்தனை வேகத்தில், இந்த மாதிரி எல்லாமே இந்த கணக்கில் தான் வரும். டைப் 9 தான் வரும். எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பில் டைப் 9. அதுக்கடுத்து இதான் ஃபஸ்ட் கொஸ்டின்னு. நீங்கள் வந்து தமிழ் மீடியம் கொஸ்டின் நான் முன்னாடியே ரீட் பண்ணியிருப்பேன். ஸோ அதையும் பார்த்துருப்பீங்க. இது வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொஸ்டின் கணக்கு பார்க்க போகிறோம். இந்த டிராஃபிக் லைட்ஸ் அட் 3 different road crossings change after every 40 seconds, 60 seconds, 72 seconds respectively. If they all change simultaneously at 8 a.m., then at what time will they again change simultaneously? அதாவது 3மே காலைல 8 மணிக்கு எரிஞ்சிருக்கு. சொன்ன மாதிரி தான் ரெட்டு, க்ரீனு, ப்ளூ, அந்த 3மே இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இங்கிலீஷில் ஒரு தடவை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். 3மே எரிஞ்சிருக்கு. அதில் வந்து ரெட் லைட் வந்து 40 செகண்டுக்கு, க்ரீன் லைட் வந்து 60 செகண்டுக்கு ஒருக்கா, எல்லோ லைட் வந்து 72 செகண்டுக்கு ஒருக்கா எரியும். ஆனால் ஆன் பண்ணும்போது எல்லாமே ஒரே தான் எரியும். திரும்ப இப்படி டைம் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல, இப்படி இருந்தும் திரும்ப அது எல்லாமே எப்போ ஒன்றா எரியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டேன். ஸோ திரும்ப ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அந்த கொடுத்தது செகண்டில் கொடுத்துருக்காங்க. 40, 60, 72 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காமனாக 4 எடுக்கிறோம். 5 நாங்க 40, 5 நாங்க 60, 18 நான்கா 72. அதுக்கடுத்து இங்கிட்டு பார்க்குறோம். காமனாக இது இருக்குது பார்க்குறோம். இல்லை சரி 5 போட்டு இது பண்ணுவோம். பார்த்தா 2 10, 3 15, 18 5 வராது. ஸோ 18 அப்படியே இருக்கும். அதுக்கடுத்து 3 போடுறோம். 2 கிடையாது, 2 அப்படியே இறக்கிடுறோம். 3 1 3 3 18, 6 3 18. அதுக்கப்புறம் இங்கே பார்க்குறோம். காமனாக 2 போடுறோம். 2 போட்டால் 1 2 2, 1 அப்படியே இறங்கிடும். மூவி 2 6. அதுக்கடுத்து 3 போடுறோம். லாஸ்ட் எல்லாமே 1 1ன்னு ஆயிரும். எல்சிஎம்னா என்னென்னா காமன் டைமாக பார்த்து பார்த்து வகுத்து லாஸ்ட்டு 1 வர வரைக்கும் செய்யணும். இதுதான் எல்சிஎம். பேசிக் வீடியோவிலே எல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்சிஎம் கண்டுபிடிக்க தெரியும். அதுக்கடுத்து இந்த சைடில் இருக்கிற எல்லா நம்பரையும் பெருக்கிடணும். 4 × 5 × 3 × 2 × 3. இதுதான் இங்கே பெருக்கியிருப்போம். பெருக்குனா 360 செகண்டு. அதாவது இங்கே நமக்கு செகண்டில் தான் கொடுத்துருக்காங்க. 40 செகண்ட் 60 செகண்ட் அப்படின்னு. ஸோ 360 செகண்ட். இதெல்லாம் பெருக்குனா 360 வரும். செகண்ட் சொன்னனால செகண்டு. அதாவது நான் கணக்கில் என்ன சொன்னேன்னா, செகண்டில் கொடுத்தா மினிட்டுக்கு மாற்றணும், மினிட்டில் கொடுத்தா ஹவருக்கு மாற்றணும். அதாவது வினாடி, நொடி இந்த மாதிரிலாம் கொடுத்தா நிமிஷத்துக்கு மாற்றணும், நிமிஷத்தில் கொடுத்தா மணிக்கு மாற்றணும். ஸோ இப்படி தான் என்ன பண்ணாலும் 60ஆல் வகுத்துறணும், அவ்வளோதான். 360 60ஆல் வகுத்துனா 6 வரும். அதான் இங்கே செஞ்சுருப்போம். வினாடியில் கொடுத்தது மினிட்காக மாற்ற போகிறோம். ஸோ அப்படி மாற்றும் போது 360 வகுத்தல் 60 இப்படி பார்க்கும்போது 6 மினிட்னு வரும். ஸோ இதுதான் இது 6 மினிட். ஸோ அப்போ அனைத்து விளக்குகளும் மீண்டும் ஒன்றாக ஒலிக்கும் நேரம் 8 மணி 6 நிமிடங்கள். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். அதாவது 8 மணிக்கு எல்லா விளக்கும் ஒன்றா எரிஞ்சிருக்கு. அதுக்கடுத்து 3 விளக்கும் ரெட்டு வந்து 8 மணி 40 செகண்டுக்கு எரியும். 60 செகண்ட்னா 1 நிமிஷம். 8 1க்கு க்ரீன் பச்சை விளக்கு எரியும். 8 மணி 1 நிமிஷம் 12 செகண்ட் அப்போ எல்லோ லைட் எரியும். இப்படி 3 மாற்றி மாற்றி எரியுது. இப்படி மாற்றி மாற்றி எரிஞ்சிட்டே இருக்கும்போது கரெக்டாக எந்த டைமில் 3மே திரும்பவும் கரெக்டாக ஒன்றா எரியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த தான். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டு அது எந்த இதில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை அதுக்கு ஏற்றாப்புல மாற்றிக்கணும். அதுக்கு என்ன இருக்கோ அதுக்கு அடுத்துள்ளதை மாற்றிக்கணும். மாற்றிட்டு என்ன கேட்குறாங்களோ அந்த இதோட இதை வந்து ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ 8 மணி 6 நிமிடங்களுக்கு திரும்ப எல்லாமே ஒன்றா ஒலிக்கும் அப்படின்னு வரும். திரும்ப அடுத்து எப்போ ஒலிக்கும்? 8 மணி 12 நிமிஷத்துக்கு ஒலிக்கும். இந்த மாதிரி ஒலிக்கும். ஏன்னா டைம் வந்து இங்கே டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ அதனால் அப்படி. ஸோ இதான் மொதல் கொஸ்டின் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து 2வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். தமிழ் கொஸ்டின் பார்த்துட்டு அதுக்கடுத்து இங்கிலீஷ் கொஸ்டின் பார்ப்போம். அதுக்கடுத்து டைப் 9ல் 2வது கணக்கு.
இது 2வது கணக்கு பார்க்கலாம். வில்சன், மதன் மற்றும் குணசேகரன் ஆகியோர் ஒரு வட்ட வடிவிலான ஓடுபாதையின் ஒரு சுற்றை முறையே 10, 15 மற்றும் 20 நிமிடங்களில் சுற்றி முடிக்கின்றனர். அவர்கள் தொடக்க புள்ளியில் காலை 7 மணிக்கு ஒன்றாக சுற்றத் தொடங்கினால் அவர்கள் மீண்டும் எப்போது தொடக்க புள்ளியில் ஒன்றாக சந்திப்பார்கள். அதாவது வில்சன், மதன், குணசேகரன் 3 பேர் ஓடுறாங்க. ஒரு கிரவுண்டை வந்து சுற்றுறாங்க. சுற்றும்போது ஒருத்தர் வந்து 10 நிமிஷத்தில் அந்த கிரவுண்டை சுற்றி முடிச்சிடுவார். ஒருத்தர் காமன் நேரத்தில் 15 நிமிஷத்தில் முடிச்சிடுவார். ஒருத்தர் 20 நிமிஷத்தில் முடிப்பார். இந்த மாதிரி இவங்களுக்குள்ள டைம் டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போ வந்து காலைல அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ரவுண்டான கிரவுண்ட் இருக்குது. சுற்றும்போது ஸ்டார்டிங் ஒரு கோடு போட்டிருப்பாங்களே, இதை சுற்றி நீ இப்படி வரணும். இந்த ரிலேலாம் நீங்கள் பார்க்கும்போது அப்படியே ரவுண்டாக சுற்றுவாங்க 400 மீட்டர் ஓடும்போது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது சுற்றும்போது அந்த கோட்டில் போயிட்டு திரும்ப இதே கோட்டுக்கு வரணும். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் டைம் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஒருத்தன் 10 நிமிஷத்தில் ஓடிடும், இன்னொருத்தன் காமன் நேரம், இன்னொருத்தன் 20 நிமிஷம். இந்த மாதிரி ஓடும்போது முடிக்கிறது கணக்கு கிடையாது. திரும்பவும் அந்த 3 பேருமே எப்போ ஒரே டைமில் அந்த கோட்டை வந்து சந்திப்பாங்க அப்படின்னு. ஒருத்தன் ஃபஸ்ட்டு போகிறவன் ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் ஓடி முடிச்சிடுவான். அதனால் அவன் சுற்றிட்டு தான் இருப்பான். 2வது போகிறவன் காமன் நேரத்தில் முடிப்பான். 3வது வரவன் 20 நிமிஷத்தில் முடிப்பான். அப்படி சுற்றும் போது அந்த ஸ்பீட் இருக்கும், அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆனாலுமே 3 பேருமே எப்போ திரும்ப அதே கோட்டில் சந்திப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அவங்க காலையில் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 7 மணிக்கு ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. திரும்பவும் எந்த டைமில் வந்து அவங்க வந்து அதில் மீட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு கணக்கு பார்த்த மாதிரி தான் இந்த கணக்கும். ஸோ இதையும் பார்த்துடலாம். இங்கிலீஷ் கொஸ்டின் வந்து நான் வீடியோவில் வந்து இங்கிலீஷில் எழுதியிருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள். நான் இங்கிலீஷையும் ரீட் பண்ணிடுறேன். தமிழ் கொஸ்டின் பார்த்துட்டீங்க. இப்போ வந்து இங்கிலீஷ் கொஸ்டின். வில்சன், மதன், குணா கேன் கம்ப்ளீட் 1 round ஆஃப் circular track in 10, 15, 20 minutes respectively if they start together at 7 a.m. from the starting point. At what time will they meet together again at the starting point அப்படின்னு கேட்குறாங்க. தமிழில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், இங்கிலீஷ்லேயும் சொல்கிறேன். வில்சன், மதன், குணா 3 பேர் வந்து ஒரு வட்ட வடிவ ட்ராக்கை வந்து ஓடுறாங்க. ஒரு ரவுண்டான ட்ராக் இருக்குன்னா அதில் ஒரு கோட் இருக்கும். அது அப்படியே சுற்றி இப்படி வருவாங்க. திரும்ப கடிகாரம் கூட இப்படி சுற்றும் தெரியுமா? 12 மணிலேருந்து சுற்றி திரும்ப 12க்கே வருது. 12 தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சுக்கோங்க. அங்கே ஒரு கோட் இருக்குது, இப்படி சுற்றி இங்கே வருது. அது மாதிரி சுற்றும்போது வில்சன் வந்து 10 நிமிஷத்தில் அந்த கிரவுண்டை வந்து சுற்றி முடிச்சிடுவார். மதன் வந்து 15 நிமிஷத்தில், குணா வந்து 20 நிமிஷத்தில் முடிச்சிடுவாங்க. அப்படி முடிக்கும்போது அப்போனா 10 நிமிஷத்தில் இவர் ஓடி முடிச்சிடுவார். அதுக்கடுத்து காமன் நேரத்தில் இவர், 20 நிமிஷத்தில் இவர், அப்படி 3 பேர் ஓடி முடிச்சிடறாங்க. ஆனால் 7 மணிக்கு ஒன்றா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 7 மணிக்கு தான் ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கோர்ட்டில் ஒரே டைமில் 7 மணிக்கு இருந்திருக்காங்க. திரும்ப இந்த 3 பேரும், அதாவது இவங்க எத்தனை ரவுண்டு ஓடி இருப்பாங்க அந்த மாதிரிலாம் கேட்கல. என்ன கேட்குறாங்கன்னா, திரும்பவும் அந்த 3 பேரும் அந்த ஒரே கோர்ட்டில் சந்திப்பாங்க. ஏன்னா வில்சன் வந்து 10 நிமிஷத்தில் ஓடுறதுனால அவர் கூட அதிகமான ரவுண்டு ஓடுவார். அவரை விட கம்மியாக ஒரு ரவுண்டு வந்து இவர் ஓடுவார், மதன் ஓடுவார். அவரை விடையும் கம்மியாக குணா ஓடுவார். ஆனால் இங்கே எத்தனை ரவுண்டு ஓடுவாங்கலாம் கேட்கல. திரும்பவும் அந்த கோர்ட்டை வந்து எப்போ மீட் பண்ணுவாங்க அப்படி தான் கேட்குறாங்க. ஸோ காலைல 7 மணிக்கு ஓடிருக்காங்க. திரும்ப எப்போ இது பண்ணுவாங்க? கணக்கு மாதிரி தான். எல்சிஎம் பார்க்க போகிறோம். 10, 15, 20 நிமிஷத்தில் கொடுத்துருக்காங்க, மினிட்ஸு. ஸோ காமனாக பார்க்குறோம், 5 பார்க்குறோம். 5ல் வந்து 2, 10, 3, 15, 4, 20. ஸோ இது அதுக்கடுத்து காமன் டைம் பார்க்குறோம். இல்லை 2 இருக்குது, 2 போடுறோம். 1, 2, 2, 3ல் கிடையாது, 3 இருக்கிறோம். 2, 2, 4. அதுக்கடுத்து இங்கிட்ட 2 போட்டு 2 க்ளோஸ் பண்ணலாம். 1, 2, 3ல் கிடையாது, அப்படியே இருக்கிறோம். 3 போடுறோம். 1, 3, 3 இப்படி முடிச்சிடும். அதுக்கப்புறம் சைடில் இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் பெருக்கிறோம். 5 × 2 × 2 × 3. ஸோ இதெல்லாம் பெருக்குன்னா 60ன்னு வரும். நிமிஷத்தில் கொடுத்ததுனால நிமிஷம். 60 நிமிஷம்னா 1 மணின்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இல்லாட்டி இதே 60ஆல் வகுக்கலாம். 60 நிமிஷத்தில் இருக்க மணிக்கு மாற்றணும். அப்போனா 60ஆல் வகுக்கணும். 60/60ன்னு போட்டோன்னா 1 ஸோ 1 மணி. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்கோம். 60 நிமிடங்கள் = 1 மணி. இது எல்லாருக்கும் தெரிஞ்சனாலும் அப்படியே கொடுத்துறேன். 60ஆல் அடி கொடுத்தாலும் 60ஆல் வகுத்தா 1 தான் வரும். ஸோ அதான் சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே ஆரம்பித்த நேரம் வந்து 7 மணி. ஸோ மீண்டும் சந்திக்கும் நேரம் வந்து அவங்க வந்து திரும்ப 1 மணி நேரம் ஆகுது 3 பேருமே அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் சந்திக்க. ஏன்னா ஒவ்வொருத்தன் வேறு ஸ்பீடில் ஓடிட்டுருக்கான், கம்ப்ளீட் பண்ணுவான். ஆனால் திரும்ப ஸ்டார்டிங் பாயிண்டில் 3 பேரும் சந்திக்கிறது வந்து 1 மணி நேரத்தில் சந்திப்பாங்க. அப்படி சந்திக்கும்போது 7 மணி + 60 நிமிஷம் இங்கே 1 மணி ஆயிரும். அப்போ 7 கூட 1 மணியை கூட்டணும்னா 8 மணி. ஸோ இதுதான் இது. ஸோ ஆன்சர் வந்து 8 மணி இதுக்கு. ஸோ 3 பேரும் வேறு டிஃப்ரெண்ட் டைமில் ஒரு ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணுறாங்க.
கம்ப்ளீட் பண்ணும்போது 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. திரும்ப எப்போவுமே 3 பேரும் ஒரே மாதிரி சந்திப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். பார்த்தோன்னே எல்சிஎம் வருது. அது வந்து நிமிஷத்தில் இருக்குது. நிமிஷத்தில் இருந்தால் மணிக்கு மாற்றணும். ஸோ அது 60ஆல் வகுக்கணும். இல்லாட்டி 60 நிமிஷம்னா 1 மணி நமக்கு தெரியும். ஸோ அதை பண்ணுறோம். அதுக்கடுத்து பண்ணி முடிச்சுட்டு என்ன கேட்டிருக்காங்க, ஆரம்பித்த நேரம் 7 மணி. அப்போனா அதை விட 1 மணி நேரத்தை கூட்டணும். ஸோ வந்ததோட 1 மணி நேரத்தை கூட்டணும். அப்படி பார்க்கும்போது 7ஓட 1 மணி நேரத்தை கூட்டணும்னா 8 மணி. ஓகே, இதான் அது. அதுக்கடுத்து 3வது கொஸ்டின் பார்க்கலாம். தமிழில் எக்ஸ்பிளைன் பார்த்துட்டு அதுக்கடுத்து இங்கிலீஷில் பார்த்து கணக்கு பார்த்துருவோம். அதுக்கடுத்து இது வந்து டைப் 9ல் 3வது கணக்கு. ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். அதன் பின்னர் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 15 நிமிடங்களும், 2வது அலைபேசி ஒவ்வொரு 20 நிமிடங்களிலும், 3வது அலைபேசியானது ஒவ்வொரு 25 நிமிடங்களிலும், 4வது அலைபேசி ஒவ்வொரு 30 நிமிடங்களில் ஒலிக்கும் எனில் அவை மீண்டும் எப்போது ஒலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வீட்டில் 4 பேரோட ஃபோன் இருக்க வச்சுக்கோங்க. அப்பா, அம்மா, நம்ம தம்பியோ இல்லை தங்கச்சியோ ஒருத்தரோட ஃபோன் இருக்க வச்சுக்கோங்க. அந்த 4 ஃபோனுமே காலைல 5 மணிக்கு அலாரம் வந்து கரெக்டாக அடிச்சிடும். அடிச்சுட்டு ஒவ்வொருத்தரும் இப்போ வந்து அப்பா வந்து ஒரு திரும்ப 5:15 திரும்ப வச்சுருக்காரு. அவர் எந்திரிக்கிறதுக்காக சரி 5 மணிக்கு அடிச்சிருக்கு, அதை ஆஃப் பண்ணிட்டு 5:15 எந்திரிப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்காக 5:15 வச்சுருக்காரு. அம்மா வந்து 5:20 வச்சுருக்காங்க. நாம் வந்து 5:25 வச்சுருக்கோம். நம்ம தம்பியோ தங்கச்சியோ யாரோ ஒருத்தர் வந்து 5:30 வச்சுருக்காங்க, 5:30 வச்சுருக்காங்க. இந்த மாதிரி டைம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கோம். ஆனால் இது வந்து ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். அதாவது 1/4 மணி நேரத்துக்கு ஒருக்கா அடிக்கிற மாதிரி அப்பா செட் பண்ணியிருப்பார். அம்மா 20 நிமிஷத்துக்கு ஒருக்கா, நம்ம 25 நிமிஷத்துக்கு ஒருக்கா, தம்பியோ தங்கச்சியோ அவங்க வந்து 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா அடிக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டைமுக்கும் அடிச்சுட்டே தான் இருக்கும். 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கானா 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா, 1/4 மணி நேரத்துக்கு ஒருக்கானா 1/4 மணி நேரத்துக்கு ஒருக்கா, இப்படி தான் அடிச்சுட்டே இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி டைம் வந்து வேறு செட் பண்ணி வச்சுருக்கோம். அப்படி அடிக்கும்போது காலைல 5 மணிக்கு எல்லாமே ஒன்றா அடிச்சிருச்சு. ஸோ ஸ்டார்டிங் டைம் வந்து எல்லாத்துக்கும் 5 மணி. அதுக்கப்புறம் திரும்ப அதே மாதிரி டைம் டிஃப்ரெண்ட் வேறு இருக்குது. அதனால திரும்ப எப்போ அந்த 4 ஃபோனுமே கரெக்டாக வந்து ரிங் ஆகும், அலாரம் அடிக்கும். அதாவது அடித்தா ஒரே டைமில் திரும்ப எப்போ ரிங் ஆகும் அப்படி தான் கேட்குறாங்க. ஸோ அதான் இந்த கொஸ்டினுக்கான கேட்டது. ஸோ அதே தான் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்லாமே ஒரே மெத்தடில் தான் இருக்கும். எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்களோ அந்த ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணால் போதும். இதுதான் இது. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொஸ்டின் இங்கிலீஷில் இருக்குது, அதையும் படிச்சிடுறேன். இப்போ வந்து 3வது கொஸ்டின் தமிழில் கொஸ்டின் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இங்கிலீஷ்னு சொல்லிடுறேன். 4 bell starting striking together at 5 AM. They sound at intervals of 15 minutes, 20 minutes, 25, 30 minutes. So when will those bell ring together again? அதாவது 4 ஃபோனில் அலாரம் வச்சுருக்கோம். அப்பா ஃபோனு, அம்மா ஃபோனு, நம்ம ஃபோனு, தம்பியோ தங்கச்சியோ ஒருத்தரோட ஃபோனு. அப்படி வச்சுருக்கும்போது எல்லா அலாரமும் காலைல 5 மணிக்கு ஒன்றா அடிக்கும். அதுக்கடுத்து ஒவ்வொருத்தரோட அலாரமும் மாறும். அப்பா அலாரம் வந்து அடுத்து 1/4 மணி நேரத்துக்கு ஒருக்கா, 5:15, 5:30 இந்த மாதிரி அடிக்கும். அம்மா அலாரம் 5:20, 5:40 இந்த மாதிரி அடிக்கும். நம்ம அலாரம் 5:25, 5:50 இந்த மாதிரி அடிக்கும். தங்கச்சியோ தம்பி அவங்க அலாரம் வந்து 5:30, 6 மணி இந்த மாதிரி இந்த டைம் டிஃப்ரெண்ட்டில் அடிக்கும். ஸோ எல்லாமே 5 மணிக்கு ஒன்றா அடிச்சிருக்கு. திரும்ப எத்தனை மணிக்கு எல்லா ஃபோனும் ஒரே மாதிரி அடிக்கும்? ஏன்னா இங்கே டைம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அலாரம் அடிக்கிற டைமும் டிஃப்ரெண்ட்டாக தான் அடிக்கும். ஸோ அப்படி அடிக்கும்போது திரும்பவும் எல்லாமே இப்போ ஒரே டைமில் ரிங் ஆகும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ அப்படி பார்க்க போகிறோம். எல்சிஎம் பார்க்குறோம். 15, 20, 25, 30 காமனாக 5 இருக்குது. 5 போட்டோன்னா 3 15, 4 5 20, 5 25, 6 30. ஸோ போட்டோம். அதுக்கடுத்து 3 போடுறோம். 1 3 3, 4 கிடையாது, 5 கிடையாது, 6 இருக்குது. 23 6. அதுக்கடுத்து 2 போடுறோம். 2 2 4, 5 கிடையாது, 1 2 2. அதுக்கடுத்து 2 போட்டால் 2 இருக்கிற இடத்துல 1 வந்துடும். இந்த 5 அப்படியே இறங்கிடும். அதுக்கடுத்து 5 போட்டோன்னா 5 இருக்கிற இடத்துல 1 வந்துடும். எல்சிஎம்னா லாஸ்ட் 1 வர வரைக்கும் செய்யணும். சைடில் இருக்கிற நம்பரை பெருக்கிடணும். ஸோ அப்படி பெருக்கும்போது 5 × 3 × 2 × 2 × 5. ஸோ இதுதான் இங்கே எழுதியிருக்கோம். இதெல்லாம் பெருக்குன்னா 300ன்னு வரும். இங்கே வந்து நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. 15 minutes, 20, 25, 30 minutesன்னு. ஸோ அப்போ நிமிஷம் தான். ஸோ 300 minutes. இதை 300 நிமிஷத்தில் இருக்குது. இதை மணிக்காக மாற்றினா அதை 60ஆல் வகுக்கணும். அதே வினாடிக்கும் அதான். ஸோ மணி 300 நிமிஷம் இருக்குது. அதை வந்து 60ஆல் வகுக்கிறோம். வகுத்தோன்னா 5ன்னு வரும். 1 6 6, 5 6 30. ஸோ 5 மணின்னு வரும். ஸோ 5 மணி நேரம் கழித்து தான் திரும்பவும் அடிக்கும். ஸோ அப்போ எல்லாமே காலைல 5 மணிக்கு அடிச்சிருக்கு. ஆரம்பித்த நேரம் அலாரம் அடித்தது காலைல 5 மணிக்கு. திரும்ப எப்போ அது ரிப்பீட் ஆகும்னா மீண்டும் ஒலிக்கும் நேரம் 5 AM காலைல 5 மணி. அதோட ஒரு 5 மணி நேரம் கழித்து தான் அடிக்கும். ஸோ திரும்ப அதோட ஒரு 5 மணிக்கு கூட்டினோன்னா 10 மணி வரும்.
அப்போனா காலையில் 10 மணிக்கு எல்லாமே திரும்ப அடிக்கும். காலைல 5 மணிக்கு அடித்தது வேறு டிஃப்ரெண்ட்டில் அடிச்சிட்ருக்கும். ஒவ்வொரு ஃபோனும் அடிச்சுட்டே தான் இருக்கும். ஆனால் திரும்ப எல்லாமே ஒன்றா எப்போ 4 ஃபோனுமே அடிக்கும்னா காலைல 10 மணிக்கு திரும்ப ரிப்பீட் ஆகும். ஸோ இதுதான் இது ஒரு அலாரம் கணக்கு பார்த்துருக்கீங்க. ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அது நிமிஷத்தில் இருக்குது. அதை மணிக்கா மாற்றிட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அந்த ஆப்ரேஷனை பார்த்துட்டு அதோட அந்த ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணோன்னா ஆன்சர் வந்துடும். இதுதான் இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஸோ 3வது கணக்கு பார்த்துட்டோம். 4வது கணக்கு பார்ப்போம். தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டு அதுக்கடுத்து இங்கிலீஷில் கொஸ்டின் இருக்கும். அப்படியே கணக்கு பார்த்துருவோம். இது டைப் 9ல் 4வது கொஸ்டின். டைப் 9ல் 4வது கொஸ்டின். மலர்விழி, கார்த்திகா மற்றும் கண்ணகி ஆகிய மூவரும் ஒரு கிராமத்தை சேர்ந்த தோழிகள். இவர்கள் வெவ்வேறு இடங்களில் வேலை செய்கின்றனர். மலர்விழி 5 நாட்களுக்கு ஒரு முறையும், அதாவது மலர்விழி, கார்த்திகா, கண்ணகி இந்த 3 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க 3 பேருமே ஒரே வில்லேஜில் தான், ஒரே வில்லேஜுக்காரங்க, ஒரே ஊர்க்காரங்க. அப்படி சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஒரே ஊர்க்காரங்க. ஆனால் வேறு இடத்துல வேலைக்குன்னு போகும்போது வேறு இடத்துல வேலைக்கு போகிறாங்க. வேலைக்குன்னு போயிட்டாங்க. ஒருத்தர் சென்னை, ஒருத்தர் கோயம்புத்தூர், ஒருத்தர் பெங்களூரோ இல்லை மதுரைக்கோ திருச்சிக்கோ போயிட்டாங்க. 3 பேருமே வேறு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டாங்க. ஸோ அங்கே ஒவ்வொருத்தரும் திரும்பி ரிட்டர்ன் வருவாங்க, வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வரும்போது என்னென்னா, மலர்விழி 5 நாளைக்கு ஒருக்கா, கார்த்திகா 6 நாளைக்கு ஒருக்கா, கண்ணகி 10 நாளைக்கு ஒருக்கா, அந்த மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. 3 பேரும் வேறு 5 நாளைக்கு ஒருக்கா, 6 நாளைக்கு ஒருக்கா, 10 நாளைக்கு ஒருக்கா இப்படி வந்துட்டு போகிறாங்க வீட்டுக்கு. அப்படி வந்துட்டு போகும்போது அந்த 3 பேரும் அக்டோபர் 1 மீட் பண்ணியிருக்காங்க. ஊரில் 3 பேருமே ஒன்றா இருந்திருக்காங்க. அதுக்கடுத்து திரும்ப எப்போ அந்த 3 பேருமே வந்துட்டு போவாங்க அப்படி தான் கேட்குறாங்க. அதாவது 3 பேருமே ஊரில் இருக்கிற அந்த டைம் என்ன, எத்தனை நாளைக்கு ஒருக்கா வந்துட்டு போவாங்க அப்படி தான் கேட்குறாங்க. ஏன்னா ஒருத்தர் 5 நாளைக்கு ஒருக்கா வரும்போது மிச்சம் 2 பேர் இருக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து 6 நாளைக்கு ஒருக்கா வருவாங்க. அவங்க வரும்போது 2 பேர் இருக்க மாட்டாங்க. 10 நாளைக்கு ஒருக்கா வரும்போது ஒருத்தரை பார்க்கலாம், ஆனால் இன்னொருத்தரை பார்க்க முடியுமா தெரில. ஸோ அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. இவங்க கேட்குறது 3 பேருமே எப்போ ஒன்றா பார்த்துப்பாங்க அப்படின்னு. 3 பேருமே ஒன்றா இருந்தால் என்ன நீ வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி மாறி மாறி அவங்க பேசிப்பாங்க. ஸோ அது நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் கணக்கு. 3 பேருமே எப்போ திரும்ப ஒன்றா பார்ப்பாங்க, அக்டோபர் 1 பார்த்துருக்காங்க. திரும்ப எத்தனை நாளைக்கு ஒருக்கா பார்த்துப்பாங்க கேட்குறாங்க. இது ப்ரீவியஸ் இயரில் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, அடுத்து எப்போ மீட் பண்ணுவாங்க, அந்த மீட் பண்ணுற டேட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொஸ்டின் இங்கிலீஷில் ரீட் பண்ணுறேன். தமிழ் கொஸ்டின் பார்த்துருப்பீங்க, இங்கிலீஷ்லேயும் ரீட் பண்ணிடுறேன். மலர்விழி, கார்த்திகா அண்ட் அஞ்சலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நேட்டிவ் ஆஃப் த சேம் வில்லேஜ். தே ஒர்க் அட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். Malarvili, Karthika, Anjali comes to her home once in 5 days, 6 days, 10 days respectively. Assuming that they meet each other on 1st October, when will all the 3 meet again அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மலர்விழி, கார்த்திகா, அஞ்சலி 3 பேருமே ஒரே கிராமத்தில் வசிக்கிறாங்க. ஆனால் வேலை பார்க்குறது வேறு ஊரில் வேலை பார்க்குறாங்க. அப்படி வேலை பார்க்கும்போது மலர்விழி 5 நாளைக்கு ஒருக்கா, கார்த்திகா 6 நாளைக்கு ஒருக்கா, அஞ்சலி 10 நாளைக்கு ஒருக்கா வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. அப்படி எல்லோரும் ஒன்றா எப்போ மீட் பண்ணாங்கன்னா அக்டோபர் 1. அதுக்கடுத்து திரும்ப எல்லாருமே 3 பேருமே ஒன்றா 3 மீட் அகைன் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பேருமே திரும்ப எப்போ பார்த்துப்பாங்க அதான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போனா எத்தனை நாள் கழித்து பார்ப்பாங்கங்கிறது தான் இது. ஆனால் ப்ரீவியஸ் இயரில் கேட்டது அவங்க மீட் பண்ணுற டேட் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நான் உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் இயரில் கேட்டதையும் நான் சொல்லியிருக்கேன், புக்கில் இருக்கிற ஆன்சரையும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ பார்ப்போம், எல்சிஎம் பார்க்க போகிறோம். 5, 6, 10 இதுக்கு காமனாக 5 போடுறோன்னா 1 5 5 2 10, 6 5 இல்லை அப்படியே இறங்கிடும். 2 போடுறோம், 3 2 6, 1 2 2, அதுக்கடுத்து 3 போடுறோம், 1 3 3. ஸோ லாஸ்ட் 1 வரைக்கும் செய்யணும். அதுக்கடுத்து சைடில் உள்ள தான் பெருக்கணும். 2 10, 3 30 டேஸ். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம், எல்சிஎம் வருது. ஸோ மூவரும் 30 நாட்களுக்கு ஒரு முறை மீண்டும் சந்திப்பார்கள். இது புக் ஆன்சரு, புக்கில் பயிற்சி கணக்கு இது. ஸோ அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நான் செக் பண்ணிட்டேன். ஸோ 30 நாளைக்கு ஒருக்கா தான் திரும்ப எல்லாருமே பார்த்துப்பாங்க. அப்போனா அக்டோபர் 31 பார்த்துருக்காங்க. திரும்ப எப்போ பார்ப்பாங்கன்னா அக்டோபர் 30 பார்ப்பாங்க நெக்ஸ்ட் மீட். இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இது எப்போ சந்திப்பாங்கன்னு. ஸோ 30 நாளைக்கு ஒருக்கா சந்திச்சுக்கிறாங்க. 1 பார்த்துருக்காங்க. அதுக்கடுத்து திரும்ப அக்டோபர் 30 பார்ப்பாங்க. ஸோ இதாவது அதான் 3 பேர் பார்க்கும்போது எடா நீ வந்திருக்கியா அப்படின்னு 3 பேர் மாற்றி மாற்றி கேட்டுப்பாங்க. ஸோ 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஸோ ஒன்றா இருந்தால் ஜாலியாக இருக்கும். ஸோ அதனால் அந்த தான். ஸோ ரொம்ப ஈஸியான கணக்கு தான். எல்சிஎம் கண்டுபிடிச்சோன்னு நமக்கு ஆன்சர் வந்துடுச்சு. ஸோ இதான் புக்கில் கொடுத்தது. அதுக்கடுத்து எப்போ
மீட் பண்ணுவாங்க, அந்த டேட்டும் கேட்டிருக்காங்க. நான் அந்த டேட்டையும் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கடுத்து 5வது கணக்கு பார்க்கலாம். தமிழில் பார்த்துட்டு இங்கிலீஷ்லையும் பார்க்கலாம். அதுக்கடுத்து டைப் 9ல் 5வது கணக்கு. இந்த கணக்கு வந்து 2வது கணக்கு பார்த்தீங்க தெரியுமா, வில்சன் மதன் குணசேகரன் சொல்லிட்டு ஒரு கணக்கு. ஒரு கிரவுண்டை வந்து சுற்றுறாங்க, 3 பேரும் 3 வேறு டைமில் சுற்றுறாங்க. ஸ்டார்டிங் வந்து ஒரு டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க, திரும்ப எப்போ மீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த மாதிரி கணக்கு எல்லாமே எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து என்ன ஆப்ரேஷன் கேட்குறாங்களோ அதை வச்சு செஞ்சாலே போதும். இதுதான் அந்த கணக்கான மெத்தடு. இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், கணக்கு செஞ்சிடலாம். ஸோ ஏபிசி என்ற 3 நபர்கள் ஒரு புள்ளியில் ஒரே திசையில் ஒரே நேரத்தில் வட்டமாக உள்ள விளையாட்டுகளில் ஓடுகிறார்கள். அதில் ஏ என்பவர் 252 வினாடியிலும், அதாவது செகண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க, பி என்பவர் 308 வினாடியிலும், சி என்பவர் 198 வினாடியிலும் விளையாட்டு திடலை சுற்றுகிறார்கள் எனில் அவர்கள் மூவரும் எப்போது தொடக்க இடத்தில் ஒன்றாக சந்திப்பார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 பேர் ஓடுறாங்க, செகண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. அங்கே நிமிஷத்தில் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் கொஸ்டின். ஏங்கிறவர் 252 செகண்டு, பிங்கிறவர் 308 செகண்டு, சிங்கிறவர் 198 செகண்டு. இந்த மாதிரி சுற்றும் போது 3 பேர் எப்போதும் தொடக்க புள்ளியில் ஒன்றா சந்திப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 3 பேருமே எப்போ ஒன்றா சந்திச்சுப்பாங்க அப்படின்னு, ஏன்னா ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு டைம் வேரி ஆகுது. அப்படி இருக்கும்போது 3 பேர் எப்போ ஒன்றா ஒரே கோட்டில் அந்த மீட் பண்ணிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொஸ்டின் நோட்ஸில் பிடிஎஃபாக கொடுக்கும்போது இங்கிலீஷில் இருக்கும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிஎஃப் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் பார்த்துப்பீங்க. ஸோ கொஸ்டின் இங்கிலீஷ் கொஸ்டின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கடுத்து இது 5வது கணக்கு. தமிழ் கொஸ்டின் பார்த்துட்டீங்க. இங்கிலீஷ் கொஸ்டின், ஏபிசி ஸ்டார்ட் த சேம் டைம் அண்ட் சேம் டைரக்ஷன் டு ரன் அரவுண்ட் த சர்க்குலர் ஸ்டேடியம். தே கம்ப்ளீட் த ரவுண்ட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. ஏ வந்து 252 செகண்ட்ஸ் வினாடி கொடுத்துருக்காங்க, நொடி. பி வந்து 308 செகண்டு, சி வந்து 198 செகண்டு. ஆல் ஸ்டார்டிங் அட் த சேம் பாயிண்ட். ஆஃப்டர் வாட் டைம் வில் தே அகெயின் மீட் அட் த ஸ்டார்ட் பாயிண்ட் அகெயின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம 2வது கணக்கு பார்த்தோம்ல, வில்சன் மதன் குணசேகரன், அந்த கணக்கு மாதிரியே தான். அதுக்கு பதிலாக 3 பேரை கொடுத்துருக்காங்க, செகண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ செகண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டில் ஓடுறாங்க. எல்லோரும் திரும்ப எப்போ ஒன்றா சந்திச்சுப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ தமிழ்லேயும் கொடுத்துட்டேன், இங்கிலீஷ்லேயும் பார்த்துக்கோங்க. இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். 252, 308, 198 இப்படி ஓடும்போது 2ஆல் போகிறோம். 126 2 252, 154 2 308, 99 2 198. அதுக்கடுத்து 2 காமன் டைமாக போடுறோம். 63 2 126, 77 2 154, 99ல் 2 கிடையாது, அதனால் அதை அப்படியே இறக்கிறோம். அதுக்கடுத்து வந்து 9வது வைப்பாட்டால் போகிறோம். 7வது வைப்பாட்டால் போகிறோம். 9 63, 11 77, 99ல் கிடையாது, அது 99 அப்படியே இறக்கிறோம். அதுக்கடுத்து 9வது வைப்பாடு போடுறோம். ஒரு 9 9, 11ல் 9வது வைப்பாடு போகாது, அப்படியே இறங்கிடுறோம். 11 9 99 அப்படியே இறங்கிடுறோம். அதுக்கடுத்து 11 போடுறோம். 11ல் கேன்சல் ஆகிரும். ஸோ இப்படி கேன்சல் ஆகிடுச்சு. லாஸ்ட் 1 வர வரைக்கும் செஞ்சிடும். எல்சிஎம் முடிஞ்சிச்சு. சைடில் இருக்கிற நம்பர்லாம் பெருக்கணும். 2 2 4, 4 × 7 × 9 × 11 இப்படி எல்லாத்தையும் பெருக்குனா 2772 வரும். நமக்கு இங்கே செகண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் செகண்டு தான். இப்படி செகண்டில் கொடுத்தா என்ன பண்ணணும்னா அதை வந்து நிமிஷத்துக்காக மாற்றணும், மினிட்ஸ்க்காக மாற்றணும். ஸோ அதை நம்ம மினிட்ஸ்க்காக மாற்ற போகிறோம். மினிட்ஸ்க்காக மாற்றும் போது 2772/60 நான் பென்சில் அடி கொடுத்துருப்பேன். உங்களுக்கு வந்து நல்லா தெரியணுங்கிறதுக்காக. பிடிஎஃபாக வரும்போது நீங்கள் அதை பார்க்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது 60ஆல் அடி கொடுக்குறோம், 6ஆல் அடி கொடுக்குறோம். 5 6 60, 4 24 மீதி 3, 6 36 மீதி 1, 2 12. அதுக்கடுத்து இதை 10ஆல் வகுக்கும்போது ஒரு புள்ளி தள்ளி புள்ளி வைக்கணும். ஏன்னா ஒரு 0க்கு ஒரு புள்ளி தள்ளி புள்ளி வைக்கணும் பின்னாடி இருந்து. 46.2. ஸோ இது இங்கே புள்ளியாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறோன்னா 10ஆல் பெருக்க போகிறோம் வச்சுக்கோங்களேன். 10ஆல் பெருக்கிறோம், 1/10 போடுறோம் வச்சுக்கோங்களேன். 1 2 2 2 10. ஸோ 1/5 மாறிடும். ஸோ இதை தான் நான் இங்கே 46 1/5ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் இது. அதாவது 46 நிமிஷம் 1.5 செகண்ட்ஸ்னு கொடுத்துருக்கோம். இதை வந்து இப்படியும் கொடுக்கலாம், இதே ஆன்சராகவே கொடுக்கலாம். அப்படி இல்லைனா இதை வந்து எத்தனை செகண்டாக அவங்க மாற்றியும் கொடுக்கலாம். ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணணும்னா நம்ம 60ஆல் பெருக்கணும். இந்த 1/5 இருக்குல்ல, அதை வந்து 60ஆல் பெருக்கணும். டைமை பொறுத்த வரைக்கும் 60 தாங்க. 60ஆல் பெருக்கணும் வகுக்கணும், இந்த மாதிரி தான். 1/5 60ஆல் பெருக்கும்போது 1 5 5 12 5 60, 1 12 12. ஸோ 46 மினிட்ஸ் 12 செகண்ட். அந்த தான் இங்கே இது பண்ணியிருக்கேன். இல்லாட்டி இந்த 60 மேலே போட்டு 1 5 5 12 5 60. ஸோ அதையும் இங்கே அடி கொடுத்து காட்டியிருக்கேன். ஸோ புரியும் நினைக்கிறேன். ஸோ ஆன்சர் வந்து 46 மினிட்ஸ் 12 செகண்ட். இப்படி இதான்.
3 பேர் ஓடுறாங்க, டிஃப்ரெண்ட் டைமில் ஓடுறாங்க. ஸோ எப்போ ஒன்றா மீட் பண்ணுவாங்க கேட்டிருக்காங்க. ஸோ எல்சிஎம் கண்டுபிடிச்சா அது செகண்ட்ஸில் இருக்குது, அதை வந்து மினிட்ஸ்க்காக மாற்றுறோம். மினிட்ஸ்க்காக மாற்றும்போது இந்த இடத்துல அடி கொடுக்கும்போது மட்டும் பார்த்துக்கோங்க. அதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், தெளிவாக இருக்கும். ஸோ பார்த்துட்டு கரெக்டாக அதை வந்து செகண்ட்ஸ்க்காக மாற்றும்போது அடி கொடுக்குறதெல்லாம் பார்த்துக்கோங்க. கரெக்டாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ 46 மினிட்ஸ் 12 செகண்ட்ஸ்னு வரும். இல்லாட்டி இதோடய ஸ்டாப் பண்ணிக்கலாம். 46 மினிட்ஸ் 1/5 செகண்ட்ஸ்னு இதோடய நிப்பாட்டிக்கலாம். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து 6வது கணக்கு போகலாம். தமிழில் பார்த்துட்டு இங்கிலீஷ்லேயும் பார்ப்போம். டைப் 9ல் 6வது கணக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின். 2, 4, 6, 8, 10 மற்றும் 12 வினாடி அந்த செகண்ட்ஸ் டிஃப்ரெண்டில் 6 மணி 6 அலாரம்னு வச்சுக்கோங்க, 6 பெல்லு. அது வந்து ஒரே டைமில் அடிக்க தொடங்குது. அப்போனா 30 நிமிஷம், அரை மணி நேரத்தில், அதாவது அவங்க வினாடி கொடுத்துருக்காங்க, நமக்கு நிமிஷத்தில் இங்கே கேட்குறாங்க. ஸோ இப்படி 6 டிஃப்ரெண்ட் டைமு, 2, 4, 6, 8, 10, 12 இவ்வளோ செகண்ட்ஸ் டிஃப்ரெண்டில் 6 பெல்லு வந்து அடிக்க ஸ்டார்ட் ஆகுது. அப்படி அடிக்க ஸ்டார்ட் ஆகையில் மொத்தமாக அரை மணி நேரத்தில் இதை வந்து எத்தனை டைம் அடிச்சிருக்கோம், அதாவது எல்லாமே ஒன்றா. ஸோ எத்தனை முறை ஒரு சேர அடிக்கும் என காண்க அப்படின்னா, அரை மணி நேரத்தில் எல்லாமே எத்தனை டைம் அடிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. டைம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், ஆனால் எல்லாமே ஒன்றா அடிக்கும் தெரியுமா, அது எல்லாமே ஒன்றா அடித்தா அது ஒரு கணக்கு. அந்த மாதிரி அரை மணி நேரத்தில் எத்தனை வாட்டி அடிச்சிருக்கோம் கேட்குறாங்க. ஸோ இது ரொம்ப கொஞ்சம் ஒரு முக்கியமான கணக்கு, ப்ரீவியஸ் இயர்லேயே கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியான கணக்கு தான். ஆனால் இதில் லாஸ்ட்டாக ஒரே ஒரு இது மட்டும் ட்ரிக்கு மாறும். ஸோ நீங்கள் அதையும் பாருங்கள், ரொம்ப ஈஸியான கணக்கு. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் கொஸ்டின் இங்கிலீஷில் ரீட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து தமிழில் எக்ஸ்பிளைன் பார்த்துருப்பீங்க. 6வது கணக்கு. 6 bell comments tolling together and 12 at intervals of 2, 4, 6, 8, 12, 10, 12 seconds respectively. In 30 minutes, how many times do they toll together? அதாவது 6 மணி இருக்குது, 6மே அலாரம்னு வச்சுக்கோங்க. 6மே 2, 4, 6, 8, 10, 12 இத்தனை செகண்ட்ஸுக்கு ஒருக்கா அடிச்சுட்டே இருக்கும். அப்போனா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அரை மணி நேரத்தில் இது 2 செகண்டுக்கு ஒருக்கா, இது 4 செகண்டுக்கு ஒருக்கா, இது 6, அதெல்லாம் மேட்ரு கிடையாது. 3மே இந்த 6 இது இருக்குல்ல, இந்த 6மே ஒரே டைமில் அடிக்கணும். இந்த 6மே ஒரே டைமில் அடித்தா அது ஒரு கணக்கு, 2வது தடவை அடித்தா அது 2வது கணக்கு, 3வது தடவை அடித்தா 3வது கணக்கு, அதாவது ஒன்றா அடிக்கிறது. ஸோ ஒன்றா அப்படி அடிக்கும்போது 30 நிமிஷத்தில் அரை மணி நேரத்தில் எத்தனை டைம் அது அடிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதான் பார்க்க போகிறோம். எல்சிஎம் பார்க்குறோம். 2, 4, 6, 8, 10, 12 2ஆல் போடுறோம். 1, 2, 3, 4, 5, 6 வரும். 2ஆல் போடுறோம். 1, 2, 2, 2, 4, 3, 2, 6, 3, 5 அப்படியே இறங்கிடும். அதுக்கடுத்து 3ஆல் போடுறோம். 3 இருக்கிற இடத்துல 1 ஆயிரும். 2 அப்படியே தான் இறங்கும். 3 இருக்கிற இடத்துல 1 ஆயிரும். 5 அப்படியே தான் இறங்கும். அதுக்கடுத்து 2 போடுறோம். 1, 2, 2, 5 அப்படியே தான் இறங்கும். அதுக்கடுத்து 5 போடுறோம். லாஸ்ட் 1 வந்துடும். சைடில் இருக்கிற நம்பர்லாம் பெருக்கிறோம். அப்படி பெருக்கும்போது 2 × 2 × 3 × 2 × 5ன்னு போட்டோன்னா 120. இங்கே செகண்டில் கொடுத்துருக்கனால செகண்டு தான் போடணும். என்ன சொல்லியிருக்கேன், செகண்டில் கொடுத்தா அதை வந்து மினிட்காக மாற்றணும், மினிட்டில் கொடுத்தா அதை வந்து ஹவர்க்காக மாற்றணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை மாற்ற போகிறோம். 120 அதை 60ஆல் வகுக்கிறோம். என்ன கொடுத்தாலும் அதை 60ஆல் வகுக்கணும். அப்படி கொடுக்கும்போது 120 செகண்ட்னா 2 நிமிஷம். ஏன்னா ஒரு செகண்ட்னா 1 மினிட்னா 60 செகண்டு. ஸோ 120னா 2 நிமிஷம். அப்படி பார்க்கும்போது 30 நிமிஷத்தில் 2 நிமிஷம் எத்தனை டைம் இருக்குதுன்னு பார்க்கணும். அதாவது 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா எல்லாமே அடிக்கும். அப்போனா 30 நிமிஷத்தில் எத்தனை 2 நிமிஷம் இருக்குன்னா 15 தடவை அடிக்கும். அதாவது 2, 4, 6, 8, 10, 12 வேறு வேறு செகண்டில் அடிக்கும். ஆனால் 2 நிமிஷத்தில் கரெக்டாக எல்லாமே 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா 6 அலாரமும் ஒன்றா அடிக்கும். அப்படி அடிக்கும்போது 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா அடிக்குது. அப்போனா 30 நிமிஷத்தில் எத்தனை 2 நிமிஷம் இருக்குது, 15 2 நிமிஷம் இருக்குது. அப்போனா 15 தடவை அடிச்சிருக்கோம். ஸோ இதுதான் இது. ஆனால் நீங்கள் வந்து 15 தடவைன்னு நீங்கள் போட்டுறக்கூடாது. ஆப்ஷன் வந்து 14 இருக்கும், 15 இருக்கும், 16 இருக்கும், 17 இருக்கும். நீங்கள் என்ன போட்டோன்னா ஸ்டார்டிங்லேயே அது வந்து ஒரு டைம் அடிச்சிருக்கும். ஏன்னா அலாரம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு தடவை செக் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு தடவை அடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு டைமே சேர்த்து கூட்டி 16 முறைன்னு போடணும். இதுதான் புக்கில் இருக்கிற ஆன்சர் கூட. இது வந்து ரொம்ப முக்கியமான கணக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ எல்லோரும் 15 முறைன்னு சிம்பிளாக முடிச்சிடுவீங்க. ஆனால் ஸ்டார்டிங்கில் வர ஒரு இதை இது பண்ண மாட்டீங்க. ஏன்னா அலாரம் கணக்கெலாம் பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு தடவை அவங்க ஆன் பண்ணிடுவாங்க, அதுக்கடுத்து திரும்ப எப்போ அடிக்கும் அப்படி தான் கேட்பாங்க.
ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் ஒரு டைம் அடிச்சிருக்கோம். ஸோ 15 + 1 16 முறை. ஸோ ஆன்சர் வந்து 30 நிமிடத்தில் அனைத்து மணிகளும் 16 முறை ஒலிக்கும். இதுதான் இதுக்கான ஆன்சரு. ஸோ 6 அலாரம் கொடுத்துருக்காங்க. அரை மணி நேரத்தில் எத்தனை டைம் அடிக்கும் கேட்குறாங்க. எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டு அந்த இது பார்க்குறோம். செகண்டில் இருந்தால் மினிட்டு, மினிட்டில் இருந்தால் ஹவரு. இதுக்கு மாற்றிட்டு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா எல்லாமே அடிக்குது. அதை கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் 30 நிமிஷத்தில் எத்தனை 2 நிமிஷம் இருக்குன்னா 2 நிமிஷம் இருக்குது. பார்க்கும்போது 15 முறை அடிக்கும். ஆனால் இதை தான் நிறைய பேர் போடுவாங்க. இதை போட்டுறக்கூடாது. என்ன பண்ணணும்னா ஸ்டார்டிங்கில் ஒரு டைம் அடிச்சிருக்கோம். அந்த ஒரு டைம் 16 முறை அதெல்லாம் போட்டுட்டு இதான் ஆன்சர் 16 முறை ஒலிக்கும் அப்படின்னு போடணும். இதான் ஆன்சரு. ஸோ 6வது கணக்கு பார்த்துட்டோம். 5வது கணக்கும் 2வது கணக்கு மாதிரியே தான். ஆனால் இந்த இடத்துல அடி கொடுக்கும்போது பார்த்துட்டோம். 4வது கணக்கு பார்த்துட்டோம். இதில் வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா இது பண்ணது திரும்ப எப்போ மீட் பண்ணுவாங்கன்னு ப்ரீவியஸ் இயரில் கேட்டாங்க. ஸோ அது புக்கில் கொடுத்த ஆன்சரு தெளிவாக கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து இந்த பெல்லு கணக்கு 6வது கணக்கு மாதிரியே 3வது கணக்கு இருக்குது. ஸோ பெல்லு கணக்கு, இந்த கிரவுண்டை ஓடுறாங்க 2வது கணக்கு. இது மாதிரியே 5வது கணக்கு என்னவோ இருக்குது. ஏபிசின்னு ஒரு இது. ஸோ இதையும் பார்த்துட்டோம். கணக்கு. ஸோ இந்த மாதிரி 9th டைப் வந்தால் இந்த மாதிரி கணக்கெலாம் பெருசாக தான் இருக்கும். மேட்ரு சின்னதாக தான் இருக்கும். இந்த சர்க்கிளு, கிளாக்கு, மணி, சிக்னலு, பெல்லு, லைட்டு, இந்த கிரவுண்டு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்தால் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அவங்க என்ன ஆப்ரேஷன் கேட்குறாங்களோ, என்ன கணக்கில் கேட்குறாங்களோ அதை வந்து செய்யணும். இதுதான் இது. இந்த மாதிரி எல்லாமே பிடிச்சிருந்தா, வீடியோலாம் பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸில் 25/25 வாங்கிடலாம். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். MKDNPC சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது எந்த டவுட்னாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன், கைடன்ஸ் கொடுக்குறேன். மேக்ஸ்க்கான வீடியோ போயிட்டுருக்கு. இன்னும் அடுத்தடுத்து டைப் 10லேருந்து 14 வரைக்கும் இருக்குது. அதையும் முடிச்சு கொடுத்துட்றேன். அடுத்தடுத்து வீடியோ டெய்லி வரும். ஸோ பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்து நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.